ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானத்துக்கு என்று நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உன் விரோதி பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான போதனையை வேதம் மாத்திரம்தான் போதிக்கிறது. இந்த இடத்துல பவுல் அவர் நீதிமொழிகளிலிருந்து இந்த வசனத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். உன் விரோதியை நீ நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய விரோதிகளை, தன்னை குத்தினவர்களை, தன்னை கொன்று போட வந்தவர்களை அவர் சிலுவையிலே மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு கடினமான பாதை. நம்முடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது ஒரு கடினமான ஒரு உபதேசம். ஆனாலும் கர்த்தருடைய பலத்தினாலே இதை நாம் செய்ய முடியும். ஜிம் எலியட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற மிஷனரி, அவர் யோரானி என்கிற ஒரு மக்கள் கூட்டத்தினராலே 1956ஆம் வருஷம் அவர் கொலை செய்யப்பட்டார். ஒரு பெரிய அருட்பணியாளர், தேவ வசனத்தை சுமந்தவராக அவர் அந்த இடத்துக்கு, அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டில் இருந்த அந்த ஜனங்கள், அந்த கூட்ட ஜனங்கள் அவரை கொன்றது. ஆனால் அதற்கு பின்பதாக பல ஆண்டுகள் கழித்து அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் இன்னும் ஒரு அருட்பணியாளரோடு கூட அதே இடத்துக்கு சென்று அதே ஜனங்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களுடைய மொழிகளை கற்று அவர்களுடைய மொழியிலே வேதாகமத்தை பிரசுரித்து அவர்களுக்கு தந்து அநேகர் அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி! இந்த மிஷனரியினுடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவி செய்தது இந்த வசனத்துக்கு பொருத்தமான ஒன்று. ஆம், தன்னுடைய சொந்த கணவனையே கொன்ற அவர்களை தேவனுக்குள்ளாக திருப்பி அவர்களை நேசித்த ஒரு நேசம்தான் உண்மையான நேசம். இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த நாளிலே பலவிதமான கசப்புகளோடு, பலவிதமான பகையோடு கூட இருக்கும் பொழுது அதை நாம் களைந்து போட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பவுல் ரோமாபுரியர் சபைக்கு அவர் எழுதும்போது, நீங்கள் உங்களுடைய பகையை விட்டுவிட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாம் தியானித்து நம்முடைய பகையை தூக்கி எறிந்து தேவ அன்பை தரித்தவர்களாக அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆதாயப்படுத்தலாம். தேவ ராஜ்யத்தின் விருத்திக்காக நாம் பாடுபடலாம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.